மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில, வெறும் 79 இடங்கள் தான் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இப்ப உளவுத்துறை ரிப்போர்ட் ஒண்ணு வந்திருக்கு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள்னு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஷாக்ல தான் இருக்காங்க. அதாவது மக்களவை தேர்தலுக்கு இதுவரை நடந்து முடிந்திருக்கக்கூடிய 4 கட்ட தேர்தல்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாவே பாஜகவுக்கு 79 தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி மோடி அவர்கள் 400 இடங்கள் நாங்க கண்டிப்பா வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில, இந்த ஒரு ரிப்போர்ட் மூலியமா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க பாஜக. நாடு முழுக்க 7 கட்டங்களா லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 19, 26 மற்றும் மே 7 ஆகிய தேதிகள்ல நடந்த 3 கட்ட தேர்தல்ல முறையே பார்த்தோம் அப்படின்னா 66.1% 66.7% மற்றும் 3ஆம் கட்ட தேர்தல்ல 61% வாக்குகள் பதிவாயிருக்கு. 2019 விட இப்போ வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கணிசமா குறைஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி 4ஆம் கட்ட தேர்தலும் நடந்தது. அதுல 9 மாநிலங்கள், 1 யூனியன் பிரதேசத்திலயும் இந்த தேர்தல் நடந்தது. ஆந்திர பிரதேசத்துல 25 தொகுதிகள்ல தேர்தல் நடந்தது. இதுல 67.25% வாக்குகள் பதிவாகியிருக்கு. 2024 மக்களவைத் தேர்தலின் முதல் 4 கட்டங்கள் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில, நாடு இப்போ 5வது கட்ட பொதுத் தேர்தலுக்காக தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு. நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலோட 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது மே 20ஆம் தேதி 6 மாநிலங்கள்ல மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய 49 தொகுதிகள்ல நடைபெற இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிலையில தான் மக்களவைக்கு இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தல்கள்லயும் சேர்த்து பாஜகவால 79 தொகுதிகள கூட வெற்றி பெற முடியாது அப்படின்னு உளவுத்துறை தெரிவிச்சிருக்கிறதா, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதுல 4ஆம் கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரை 379 தொகுதிகள் இருக்கு. அதுல 79 தொகுதிகள்ல கூட பாஜக வெல்ல முடியல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் உளவுத்துறை மூலியமா பாஜகவுக்கு போயிருக்காமா. இதனால மோடி, அமித்ஷா, பாஜக தலைவர்கள் கொந்தளிச்சு போய் தான் இருக்காங்க. எத வேணும்னாலும் பேசலாம். மத கலவரத்த செய்யலாம், ஏதாவது பேசலாம், ஏதாவது பண்ணி தேர்தல்ல பிரச்சனை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தோல்வி பயத்தால மத கலவரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இத விடாது. கண்டிப்பா விடவே விடாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யலாம், வில்லங்கம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல பாஜக அப்படின்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. மக்கள் இத கவனிக்கணும். அதாவது பாஜகவோட திட்டத்த தோல்வியடைய செய்யணும் அப்படின்னும், தோல்வி பயத்துல மோடி இருக்கிறாரு. மோடி, அமித்ஷா, பாஜக தலைவர்கள் அரண்டு போய் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனால தேர்தலுக்கு எதிரா என்ன வேணும்னாலும் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக பாஜகவை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா தமிழகத்துல பாஜகவால ஆள முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய பாஜகவோட கருத்து கணிப்பு அப்படிங்கிறதும், இப்போ தேர்தலுக்கு பின்பு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது முற்றிலுமே மாறுபட்ட ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. இதனாலேயே பாஜக தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனால மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காம அமைதி காத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே சோசியல் மீடியால ஒரு பக்கம் பாஜகவுக்கான மவுசு குறைஞ்சிருச்சு அப்படின்னு எக்கச்சக்கமான விவாதங்கள், விமர்சனங்கள் போயிட்டு தான் இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே பாஜகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சோ அப்படின்னு தான் பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியல் தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலோட ஸ்டே டியூனா இருங்க.